இந்தியா கூட்டணி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் நம்பிக்கை திருமணியாக தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன பதிவை இட்டிருக்கிறார் முதலமைச்சர்? விரிவாக சொல்லலாம். வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக இந்த வெற்றி அமையும் எனவும், இது தொடர்பாக இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில், இது நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்கட்சியுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு இன்று நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துல பங்கேற்ப இருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த மக்களவை தேர்தலில் இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்திய கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய ஒரு போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்துல உடைத்து எறிந்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் இந்த வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன எனவும், வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இந்திய கூட்டணியின் செயல் வீரர்கள் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொள்வதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசுடைய பாசிச போக்கு என்பது இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்தியா எனவும், மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகத்தில் தற்போது இந்தியா கூட்டணி நிற்பதாகவும், தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவிற்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் ஒரு மாபெரும் அணித்திரளாக இந்தியா கூட்டணி அமைந்திருப்பதாகவும், இந்திய மக்கள் அனைவரும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி அமைந்திருந்தது என்றும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் வெற்றிக்கு 3 நாட்கள் உள்ளது எனவும், வெற்றியின் முகத்தில் இந்தியா கூட்டணி உள்ளது என்றும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்லியில் நடக்கக்கூடிய இந்திய கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் திமுக சார்பில் அக்கட்சியுடைய பொருளாளர் TR பாலு கலந்து கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.